Hi friends, welcome to our channel. தமிழ் தியாகராஜன் எழுதிய நேசம் கமழும் பூமலையே ஸ்டோரி தான் கேட்டுட்டு இருக்கோம். நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனல்ல தனியா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்க ஆரம்பத்துல இருந்து எந்தவித இடையூறும் இல்லாம கேட்க முடியும். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். பூமலை 22. ஆமா அத்தம்மா, ஒரு நாயால தான் நான் அம்மா கையில் கிடைத்து உயிரோடு இருக்கிறேன். மனதில் பாரத்துடன் சாரதாம்பாளிடம் தான் சேர்ந்ததை பற்றி கூற துவங்கினாள் தீபிகா. சாரதாம்பாள் அன்பாலயத்தை துவங்கி சில வருடங்கள் ஆகியிருந்த சமயம் அது. சிறுமிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கி இடப்பற்றாக்குறையால் அதற்கு மேலே பிள்ளைகளை வைக்க இயலாத நிலை ஏற்பட்டிருந்தது. அரசாங்கத்திடம் இருந்து கிடைக்கும் நிதியுதவி போதுமானதாக இருக்கவில்லை. அன்பாலயத்தின் கட்டிடத்தை விரிவுபடுத்தி மேலும் அறைகள் கட்டுவதற்காக நிதி திரட்டும் விஷயமாக கரூர் சென்றுவிட்டு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். ஆதவன் அன்றைய தன் கடமை முடித்து இளைப்பார கிளம்பிக் கொண்டிருந்த அழகிய மாலை வேளை. இருபுறமும் கருவேல மரங்கள் நிறைந்திருந்த அந்த சாலையில் லேசாக இருள் பரவ துவங்கி இருந்தது. கார் ஊரை தாண்டி சாலையின் இருபுறமும் கருவேல மரங்கள் நிறைந்திருந்த பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்தது. அவர் உதவி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களாமா? டிரைவர் இருக்கையில் இருந்த சேகர் கேட்டான். அவர் பேசிய விதத்தை வைத்து பார்க்கும்போது நிச்சயமா உதவி செய்வார்னு தான் நினைக்கிறேன். நான் ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களேம்மா? நீ கேட்க நினைக்கிறத தாராளமாக கேளு சேகர். ஏன்மா இப்போ இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கவே சிரமப்படுறீங்க? இதோட இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டிடத்தை விரிவுபடுத்தி பிள்ளைகள் அதிகமானாலும் பார்க்க கஷ்டம்தானே? சிரமம் எதில் தான் இல்லாமல் இருக்கு? பார்த்துக்கிட்டு தானே இருக்க. எத்தனை குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்தும் இடம் இல்லாத காரணத்தால் அவங்கள ஏற்றுக்க முடியலை. அப்படி திருப்பி அனுப்பும்போது மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு 100 பிள்ளைங்களையாவது நாம் பாதுகாத்து நல்லபடியாக வாழ வைக்கிற அளவுக்கு நாம் தயாராகணும் சேகர். ஏதோ என்னால் முடிஞ்சது, அதற்காக தான் இந்த முயற்சி. அவ்வளவு பேருக்கும் தினம் சாப்பாடு போடணுமே? அட போப்பா, எத்தனையோ நல்ல உள்ளம் கொண்டவங்க நேரடியாக செய்ய முடியாமல் குடும்ப வாழ்வில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது கொஞ்சம் பேர் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா என்ன? அதுவும் சரிதான்மா. பேசியபடியே போய்கொண்டிருக்க ஒரு நாய் வாயில் எதையோ கவ்விக்கொண்டு ஓடி வருவதையும் பல நாய்கள் அந்த நாயை துரத்தி கொண்டு வருவதையும் கண்டார் சாரதாம்பாள். ஏதோ தின்பண்டத்திற்காக துரத்துகிறது என எண்ணியவர் அந்த நாய் இவர்கள் அருகே கடந்து செல்கையில் அதன் வாயிலிருந்த குழந்தையை கண்டு பதறி துடித்தார். சேகர், சேகர், சீக்கிரம் வண்டியை நிறுத்து. ஏன், என்னாச்சுமா? வண்டியை ரோட்டோரத்தில் நிறுத்த அவனுக்கு பதில் சொல்லாது அவசரமாக இறங்கி அந்த நாய்களின் பின்னால் ஓடத் துவங்கினார். அவரின் செய்கை புரியாது. என்னென்ன ஒன்றும் தெரியலையே என்றபடியே சேகரும் பின்தொடர்ந்தான். அந்த நாய்களை துரத்திவிடு என்றபடி முதலில் சென்ற நாயை பின்தொடர்ந்த நாய்கள் மேல் கல்லெறிய அவை ஆளுக்கு ஒரு திசையாக சிதறி ஓடியது. முன்னால் ஓடிக்கொண்டிருந்த நாய் வேகம் குறைந்து திரும்பி பார்த்து தன் வாயில் கவ்வியிருந்த குழந்தையை இவர்கள் முன் போட்டுவிட்டு சென்றது. குழந்தை வீறிட்டு அழுதது. பிறந்து ஒரு நாளை கூட கண்டிராத பச்சிளங்குழந்தை. புது மொட்டு போல அழகாக இருந்தது. நடுங்கும் கரத்தோடு குழந்தையை வேகமாக தூக்கி மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார். என்னம்மா இது, குழந்தையை இப்படி நாய் தூக்கிட்டு போகுது? அவன் குரலிலும் அதிர்ச்சி நிறைந்திருந்தது. குழந்தையை சோதித்து பார்த்தவர் அதன் உடலில் பெரிய அளவில் காயங்கள் எதுவும் இல்லாதது கண்டு மன நிம்மதியடைந்தார். சற்று தொலைவில் தன் குட்டிகளுடன் அந்த நாய் சென்று கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த நாய் தான் இந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கு. அதோட குட்டியை போல வாயில கவ்விக்கிட்டு மற்ற நாய்ங்க கிட்ட இருந்து காப்பாற்றி இருக்கு அந்த நாய். மற்ற நாய்கள் கிட்ட சிக்கி இருந்தா நினைச்சு பார்க்கவே உடம்பு நடுங்குது. அந்த நாய்க்கு இருந்த மனசாட்சி கூட இல்லாம மனுஷங்க இந்த பிஞ்சு குழந்தையை இப்படி காட்டுல வீசி இருக்காங்களே, மனுஷ ஜென்மங்க தானா அவங்க எல்லாம்? காலபைரவரே அந்த நாய் உருவில் வந்து இந்த குழந்தையை காப்பாற்றி இருக்காரு. என்ன இருந்தாலும் தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்கு இந்த குழந்தைக்கு. குழந்தை பசியில் வீறிட்டு அழுதது. முதல்ல பக்கத்தில் எங்கேயாவது மெடிக்கல் அல்லது ஏதாவது கடை இருக்கான்னு பாரு, குழந்தைக்கு பசிக்குது போல. சரிம்மா என்றவன் விரைந்து சென்று வண்டியை எடுத்து வந்தான். உள்ளே ஏறி அமர்ந்தவர் தனது துண்டால் குழந்தையை நன்கு சுற்றி கதகதப்பாக வைத்து கொண்டார். நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாமாமா? முதலில் குழந்தைக்கு பசியாற்ற வேண்டும். மெடிக்கலுக்கு போனால் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். பாவம், பசியில் துடித்து போயிருக்கு. அருகே ஒரு சிறிய டீ கடை இருந்தது.
அதன் அருகே நிறுத்தியவன் விஷயத்தை கூறி பக்கத்தில் மெடிக்கல் எங்கே இருக்கு என்று கேட்டான். மெடிக்கல் எல்லாம் இன்னும் கொஞ்ச தூரம் போகணும் தம்பி, பாவம் குழந்தை, ஆபத்துக்கு பாவம் இல்ல, பசும்பால் இருக்கு, கொஞ்சம் கொடுங்க என்று ஒரு டம்ளரில் ஊற்றி ஸ்பூனுடன் கொடுத்தார். ஏழ்மையிலும் அடுத்தவருக்கு உதவி செய்திடும் உயர்ந்த மனம் படைத்த டீ கடைக்காரர். அதனை வாங்கி கொண்டவர் குழந்தையை வசமாக சாய்த்து வைத்து ஒவ்வொரு துளியாக அதன் பிஞ்சு இதழ்களில் கொடுத்தார். தாய்ப்பாலின் சுவை கண்டிராத அந்த பிஞ்சும் வறண்டு போன தொண்டை நனைய அதை சப்பு கொட்டியது. அதனை கண்ட சாரதாம்பாள் கண்களில் கண்ணீர் துளி அரும்பி கன்னத்தை நனைத்தது. பசி அடங்கியதும் குழந்தையின் அழுகையும் ஓய்ந்தது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி கேட்டுக்கொண்டு டீ கடைக்காரருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர். சாரதாம்பாளின் உடல் கதகதப்பில் நன்றாக உறங்கியிருந்தது குழந்தை. போலீஸ் ஸ்டேஷன் சென்றவர்கள் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு விஷயத்தை தெரிவித்தார். ஓகேம்மா, ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. இங்கே அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நீங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்க. குழந்தையை நாங்கள் தொட்டில் குழந்தை திட்டத்தில் ஒப்படைத்து விடுகிறோம் என்றார் எஸ்ஐ. ஆனால் சாரதாம்பாளுக்கு குழந்தையை பிரிய மனமில்லை. சார், நானும் ஒரு ஆசிரமம் நடத்திட்டு தான் இருக்கேன். அதனால் இந்த குழந்தை எங்களிடமே இருக்கட்டும். பெற்றோர் வந்தார்கள் என்றால் ஒப்படைத்து விடுகிறோம் என்று கூறி தங்களது கார்டை கொடுத்தார். பெத்தவங்க எங்கம்மா தேடி வர போகிறாங்க? தேடி வர்றவங்க தூக்கி எறிய மாட்டாங்க. ஒன்று இல்லீகலாக பிறந்த குழந்தையா இருக்கும், இல்லாட்டி பெண் குழந்தைங்கிறதால தூக்கி எரிஞ்சிட்டு போயிருப்பாங்க. என்னத்தான் பெண்கள் முன்னேறினாலும் இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. எவ்வளவு விழிப்புணர்வு செய்தாலும் திருந்தவே மாட்டாங்க இங்குள்ள மக்கள். பிறந்த குழந்தையா இருக்கு, உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? தொட்டில் குழந்தை திட்டத்தில் ஒப்படைத்திடலாம். எனக்கு சிரமம் இல்லை சார், என் கையில் கிடைத்த குழந்தை, நாங்களே பார்த்துக்கிறோம் உறுதியாக இருந்தார் சாரதாம்பாள். ஒரு முறை காலனிடம் போராடி தன்னிடம் வந்துள்ளது. வேறு யாரையும் நம்பி விட்டு செல்ல மனமில்லை அவருக்கு. ஓகேம்மா, உங்கள் விருப்பம். ஃபார்மலாக எழுதி கொடுத்துட்டு போங்க. சப்போஸ் குழந்தையை தேடி யாராவது வந்தா, வர வாய்ப்பில்லை, வந்தால் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் என்றவர் எழுத்தரிடம் விவரங்களை எழுதி கையொப்பம் பெற்றுக்கொள்ளுமாறு கூறி அனுப்பி வைத்தார். கை குழந்தையுடன் ஆசிரமத்திற்கு திரும்பியவர் அந்த குழந்தை தீபம் போன்று வாழ்வில் ஜொலித்திருக்க வேண்டும் என்றெண்ணி தீபிகா என பெயரிட்டு தன் பொறுப்பிலேயே வளர்த்தார். தீபிகா சாரதாம்பாளிடம் கிடைத்த கதையை வேதனை நிறைந்த குரலில் கூறி முடிக்க, தாழ முடியாத வேதனையோடு கண்ணீர் சிந்தி அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டார் தெய்வானே. சில கணங்கள் அவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. குழந்தை வேண்டாம் என நினைப்பவர்கள் எங்கேனும் அரசு தொட்டிலிலோ ஆசிரம வாயிலிலோ இட்டு செல்லலாமே. காட்டில் தூக்கி வீசி செல்லும் கல் நெஞ்சம் கொண்டவர்களை என்ன செய்வதென மனம் வெதும்பியது. தன்னை இறுக அணைத்திருந்த தெய்வானையின் கண்ணீர் தீபிகாவின் தோளில் பட, அழுறீங்களா அத்தம்மா என்று அவரின் முகத்தை நிமிர்த்தினாள். அவளுக்கே புரியவில்லை இதையெல்லாம் ஏன் அவரிடம் கூறினாள் என்று. பல நாள் வேதனையை இறக்கி வைத்தது போன்றதொரு உணர்வில் இருந்தாள். இல்லடா தங்கம், மனசு சங்கடமாயிடுச்சு என்றவர் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு, நீ இனிமேல் அதையெல்லாம் யோசிக்காதம்மா. நம்மளை கஷ்டப்படுத்துகிற விஷயத்தை மனசுலேயே வச்சிருக்க கூடாது. இனி அந்த நினைவு வந்தா இதா இவன் கூட விளையாடு, நல்லா விளையாடுவான், மனம் லேசாகிடும் என்றார். முதல்ல நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருங்க அத்தம்மா. அவரது கண்ணீரை கண்டவளுக்கு அவரின் பேச்சு தன்மேல் வந்த அனுதாபத்தில் பேசியதாக தோன்றவில்லை. அவரது வேதனையில் கூறியதாகவே எண்ணினாள். சரி, எங்கேயோ வெளியே போக கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு, இங்கே உட்கார்ந்துருக்க. கையில் இருந்த ஹேண்ட்பேக்கை கவனித்து கேட்டார். ஆமாம் அத்தம்மா, ஹோமிற்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம்னு நினச்சேன். ஆனால் உங்கள் பையன் தனியாக வெளியே போக விடக்கூடாதுன்னு வாட்ச்மேன் கிட்ட சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு கடுப்போடு கூறினாள். வர வர அவன் அக்கப்போர் தாங்க முடியலம்மா. அவன் பிஸ்னஸ்ல பெரிய இடத்துல இருக்கான்ல, சேஃப்டிக்காக தனியா போகக்கூடாதுன்னு சொல்லி இருப்பான். அவன் வந்ததும் அவனையே கூட்டிட்டு போக சொல்லுறேன். நான் ஓடிடுவேணும்னு பயந்து என்னை வெளியே விடக்கூடாதுன்னு பிளான் பண்ணியிருக்கு அந்த லூசு. அவன் கூட போறதுக்கு போகாமலே இருக்கலாம் என்றெண்ணியவள், அவர் வர லேட்டாகும்ல அத்தம்மா, நான் பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துடுறேன் கெஞ்சலாக கேட்டாள். சரிம்மா, நம்ம கார்லேயே போயிட்டு வந்துடு, நான் வேணும்னா துணைக்கு வரவா? அவளின் மனம் சாரதாம்பாளை நாடுவதை உணர்ந்து சென்று வரட்டும் என எண்ணினார். இதுவே மற்ற பெண்களாக இருந்தால் திருமணம் ஆனதும் மறு வீடு விருந்து என தாய் வீட்டிற்கும் சொந்த பந்தங்களின் வீட்டிற்கும் சென்றிருப்பர். இவளுக்கு அந்த வாய்ப்பும் இருக்கவில்லையே. பரவாயில்ல அத்தம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. காரில் ஏற்றி டிரைவரிடம் கூறி அனுப்பி வைத்தார்.
அதே நேரம் அங்கே அன்பாலயத்தில் சாரதாம்பாள் எதிரில் அமர்ந்திருந்தான் தீக்ஷிதன். என்ன தம்பி சொல்றீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? அதிர்ச்சியோடு கேட்டார் சாரதாம்பாள். பூமலை 23. சாரதாம்பாளிடம் அவன் தீபிகாவை திருமணம் செய்ய கையாண்ட யுக்தி முதல் அனைத்தையும் கூறியிருந்தான் தீக்ஷிதன். தீபிகா எப்படியும் உங்களை பார்க்க இங்க வருவாமா? அப்போ நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க. உங்களை பத்தி தப்பா சொன்னா அப்புறம் எப்படி உங்க மேல அவளுக்கு நல்ல அபிப்பிராயம் வரும்? இப்போதைக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வருவதை விட அவ என் கூட இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அவ தான் நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டா இல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒத்துக்கிட்டாதான், ஆனா அவளை முழுசா நம்ப முடியல. அவ மூளை திடீர்னு வேற ஏதாவது பிளான் போட்டு கொடுத்தாலும் கொடுக்கும். அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேஸ்மெண்ட் போட்டு வைக்கணும். என்னால் உங்களை பற்றி தப்பாக சொல்ல முடியாது. அது உங்கள் 2 பேரோட வாழ்க்கைக்கும் நல்லதில்ல. ப்ளீஸ்மா, நல்லதுக்காக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நான் நல்லவன்னு நம்பிக்கை வந்துட்டா அவள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவா. அப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. இங்க பாருங்க தம்பி, இது பிஸ்னஸ் இல்ல, வாழ்க்கை. பரஸ்பரம் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவு நம்பிக்கையாலையும் அன்பாலையும் பிணைக்கப்பட்டிருக்கணும். இந்த டீலிங் எல்லாம் பிஸ்னஸுக்கு தான் சரிப்பட்டு வரும். நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுதுமா, ஆனா இதை தீபுக்கு புரிய வைக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதுக்காக தான். ஆழ்ந்த மூச்சு விட்டவர், சரி, நீங்க சொன்னதுல சில விஷயங்கள் மட்டும் வேணும்னா அவகிட்ட சொல்லுறேன். உங்கள் வழியில் விட்டாச்சு. அதனால் நீங்கள் தான் சீக்கிரமாக எல்லா பிரச்சனையையும் சரி செய்யணும். அவளோட பிடிவாதம் எனக்கும் தெரியும், அதனால தான் ஒத்துக்கிறேன். உங்கள் 2 பேரோட நல்ல வாழ்க்கையை நான் சீக்கிரமாக பார்க்கணும். அனுபவதாரி யோசித்து கூறினார். இது போதும்மா, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் ஆசைப்படி சீக்கிரமாக 2 பேருமா சேர்ந்து வந்து உங்ககிட்ட எங்கள் நல்வாழ்க்கைக்காக ஆசீர்வாதம் வாங்குவோம். உறுதியோடு கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன் கிளம்பி வெளியே சென்ற அரை மணி நேரத்திலேயே அங்கு வந்து சேர்ந்தாள் தீபிகா. காரை விட்டு இறங்கியவள் டிரைவரிடம், நான் வர லேட் ஆகுமண்ணா, நீங்கள் கிளம்புங்க என்றாள். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, வெயிட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போகிறேன். பரவாயில்லண்ணா, நீங்கள் கிளம்புங்க என்று வற்புறுத்தி அவரை அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். வாமா தீபி, அவளை அன்போடு வரவேற்றார் சாரதாம்பாள். அம்மா என்றவள் அவரை கட்டி அணைக்க அவளையும் அறியாது கண்ணீர் துளிகள் கண்களை நிறைத்திருந்தது. ஏண்டா தீபி, தனியா வந்திருக்க? ஜிடியையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. முகம் மாறியவள், நான் உங்க மேல கோபமா இருக்கேன்மா. அவன் ஜிடின்னு தெரிஞ்சுதான் நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கீங்க. ஆமா, நீ தான் அவனை லவ் பண்றதா வந்து சொன்ன. நான் பார்த்த பையனுக்கே நீ லவ் பண்றதா சொன்னதுல எனக்கு சந்தோஷம் தானே இருக்கும். அதனால தான் சந்தோஷமா ஒத்துக்கிட்டேன். இப்போ ஜிடி என்னை ஏமாத்திட்டான்னு சொன்னேன்னா அம்மா நான் அவங்கள ஏமாத்திட்டேன்னு சொல்லுவாங்களே. இருதலை கொல்லி எறும்பாக தவித்தாள் தீபிகா. வேறு வழியின்றி அசட்டு சிரிப்பொன்றை பதிலாக்கினாள். மூளை வேகமாக யோசித்தது. என்ன யோசிக்கிற தீபி? எதுனாலும் என்கிட்ட சொல்லு. நீ நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். என்னிடம் என்ன தயக்கம்? அதெல்லாம் ஒன்றுமில்லையம்மா, அவன்தான் ஜிடின்னு சொல்லாம என்னை ஏமாத்திட்டான். அதுக்கு என்ன இப்போ? நல்லது தானே. என்னது நல்லதா? என்ன இருந்தாலும் அவன் என்னை ஏமாத்தி இருக்க கூடாது. அவனுக்கு இந்த தீபிகாவை பற்றி தெரியல. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஜிடி கூட நல்லபடியாக வாழு, அதுதான் எல்லாருக்கும் நல்லது. அவன் ரொம்ப நல்லவன் தான், ஆனால் அவன் நினச்சதை அடைய எதுவும் செய்ய தயங்க மாட்டான். அதனால் தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்க்காம 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க. மனசு விட்டு பேசினாலே பாதி பிரச்சனைகள் சரியாகிவிடும். தீக்ஷிதன் கூறியதில் சிலவற்றை மட்டும் கூறி அவர்கள் இருவரும் இணைந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூறினார். அவன் கூறியபடி செய்யக்கூடியவன் தான் போல, பார்த்துதான் நடந்துக்கணும். ஆனால் அவன் நினைத்ததும் அடைய நான் என்ன கடையில் விற்கும் பொருளா? மனதில் யோசனையோடு சரிம்மா என்றாள். அங்கிருக்கும் ஒரு சிறு பெண் அவர்களை தாண்டி செல்ல, பவானி, ஹை தீபிகா அக்கா ஆர்வமாக இவர்களிடம் வந்தாள். எப்படி இருக்க? ஸ்கூல் போகலையா? நல்லா இருக்கேன் அக்கா. ஸ்கூல் இழுத்தாள். ஸ்கூலுக்கு என்ன? எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல அக்கா என்றவளது கண்களில் நீர் நிறைந்தது. ஏண்டா, படிக்க கஷ்டமா இருக்கா? மென்மையாக கேட்டாள். படிக்கலாம் கஷ்டமா இல்லைக்கா,
ஆனால் என்னம்மா, எதுனாலும் அக்கா கிட்ட சொல்லு. என் கூட படிக்கிறவங்கெல்லாம் என்னை டீஸ் பண்ணுறாங்கக்கா. அம்மா அப்பா இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனால தான் உன்னை ஹோமில் விட்டுட்டாங்கன்னு சொல்லுறாங்க. அப்புறம் ஒருத்தி, அவ ஒரு அனாதை, அவகிட்ட எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அதிர்ஷ்டம் இல்லாதவங்க தான் அனாதையாக வளருவாங்கன்னு சொன்னாக்கா தேம்பி அழ துவங்கி இருந்தாள். சாரதாம்பாலும் ஒரு கணம் அதிர்ந்தார். உடல்நிலை சரியில்லாமல் பள்ளிக்கு செல்லவில்லை என்றே எண்ணிக்கொண்டிருந்தார். இங்க பாருடா செல்லம், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இனி அப்படி சொன்னா, நான் ஹோமில் தான் இருக்கேன், ஆனால் அங்கேயே எனக்கு எல்லாரும் இருக்காங்க, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிடு. குரலில் சுருதி இல்லை. அப்படி பேசினவங்க தானா உன்னிடம் வந்து ஒழுங்கா பேசணும்னா நீ செய்ய வேண்டியது உன் படிப்பில் நீ பெஸ்ட்டாக இருக்கணும். நீ நல்லா படித்து ஃபஸ்ட் மார்க் எடுத்தா எல்லாருக்கும் அதை பற்றி பேசதான் நேரம் இருக்கும். அடுத்தவங்க பேசுகிறாங்கன்னு நீ முடங்கி போயிருந்தா அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். இனிமே இப்படி ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது, சரியா? இப்போ நல்லா படித்தாதான் வருங்காலத்தில் நீ ஒரு நல்ல நிலையில் இருக்க முடியும். சொந்த பந்தம்னு இருக்கவங்களுக்கு கூட 1000 சப்போர்ட் இருக்கும். ஆனால் நமக்கு நம்மளோட படிப்பு தான் ஒரே சப்போர்ட். அதை மனசில் வச்சுட்டு நல்லா படி. ஸ்கூல் முடிஞ்சு என்ன படிக்க நினைக்கிறியோ தாராளமாக படி, நானே அதற்கு சப்போர்ட் பண்ணுறேன். சரிக்கா, இனிமேல் கரெக்டாக ஸ்கூலுக்கு போவேன். யாராவது கேட்டா ஆமாம் அதுக்கு என்னன்னு சொல்லிடுறேன், சரியா என்று சிரித்தாள். தட்ஸ் குட், சூப்பர். அவள் கண்ணம் கிள்ளி முத்தமிட்டாள். அக்கா, உங்கள் கல்யாண சாப்பாடு சூப்பராக இருந்ததுக்கா. அந்த ஸ்வீட்லாம் நாம் இதுவரை சாப்பிட்டதே இல்லைல்லக்கா. செம்ம டேஸ்ட் தெரியுமா? அதில் சில்லுன்னு பால் போட்டு மேலே என்னமோ தூவி ஒரு ஸ்வீட் கப்பல் வச்சுருந்தாங்க பாருங்க, அப்படி ஒரு டேஸ்ட்கா. நான் 3 வாங்கி சாப்பிட்டேன். ரசமலாயை தான் பெயர் தெரியாது சுவையில் கவரப்பட்டு விவரிக்க முயற்சித்து மகிழ்ச்சியுடன் கூறினாள். தீபிகாவின் மனதிலும் மகிழ்ச்சி பிறந்தது. அதே ஃபுட் இங்கேயும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களாமா? ஆச்சரியம் விலகாது கேட்டாள். ஆமாம்மா, அங்கே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. அப்புறமா மிச்சம் இருந்ததையும் நல்லதாக பார்த்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாம் ஆசை தீர சாப்பிட்டாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அவங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. சீக்கிரம் நீ தீட்சிதனையும் இப்படி சொல்லுவ என மனதில் நினைத்தவர் ரொம்ப சந்தோஷம்மா என்றார். ஆமாம், அகிலா அக்கா எங்கே காணோம்? அவள் குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கா. டெஸ்ட் டியூப் பேபிக்கு ட்ரை பண்ணுறாங்க போல. பாவம், அவளும் ட்ரீட்மெண்ட்னு அலைஞ்சே ஒரு வழி ஆயிட்டா. அவளுக்கு ஒரு வழி பிறக்க மாட்டேங்குது. என்ன பண்ண, இல்லாதவங்க வேணும்னு கஷ்டப்படுறாங்க, இருக்கவங்க இங்கே கொண்டு வந்து விடுறாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. எப்படி போவம்மா? நான் பஸ்ஸில் போய்க்குவேன்மா என்று கூறி அங்கிருந்து கிளம்பினாள். கிளம்பியவள் பஸ்ஸிற்காக காத்திருக்க ஓரளவு கூட்டத்துடன் வந்த 17D பேருந்தில் ஏறி கிடைத்த இடத்தில் அமர்ந்தாள். கண்ணாடி அணிந்த ஒரு பெண் ஏறி உள்ளே செல்ல முயன்று கொண்டிருந்தாள். அதற்குள் அங்கே வந்த நடத்துனர், உள்ள தள்ளி போமா, இடம் இருக்கிறது கண்ணு தெரியலையா? அதுதான் கண்ணாடி வேற போட்டிருக்கல, அப்பவும் கூட தெரியலையா என்ன? மைக்கை முழுங்காத குறையில் கத்தினான். அத்தனை பேர் முன்னிலையில் தான் பார்வை குறைபாட்டிற்காக கண்ணாடி அணிந்துள்ளதை சுட்டிக்காட்டி சப்தமிட்டதில் அந்த பெண்ணிற்கு அவமானத்தில் முகம் சிரித்தது. எதுவும் பேசாது அமைதியாக உள்ளே புகுந்து கம்பியை பிடித்து கொண்டு நின்றாள். கூட்டத்தை சுமந்து கொண்டு தார் சாலையில் தன் பயணத்தை தொடர அடுத்து என்ன செய்வதென்ற யோசனையோடே அமர்ந்திருந்தாள் தீபிகா. இந்தாமா டிக்கெட்டை பிடி, ஏறுனா டிக்கெட்டை ஒழுங்கா கேட்டு வாங்குறதில்ல. சிடுசிடுத்தபடியே மகளிருக்கான இலவச டிக்கெட்டை கொடுத்து சென்றான். அடுத்த நிறுத்தம் வர அதில் இறங்க வேண்டிய பெண் ஒருவர் எழுந்து வர தாமதமாகி பேருந்து நிறுத்தத்தை தாண்டி சென்றது பேருந்து. சார், இந்த ஸ்டாப்பிங்கில் தான் நான் இறங்கணும், கொஞ்சம் நிப்பாட்டுங்க என கத்தியபடியே வந்தார். என்னம்மா, இறங்குற இடம் வந்தா எழுந்து வர தெரியாதா? உட்கார்ந்து தூங்க வேண்டியது சிடுசிடுத்தார் நடத்துனர். தீபிகாவிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒருவனோ, எல்லாம் ஓசி டிக்கெட்டால் வர்ற வேணா சார், ஒழுங்கா டிக்கெட் எடுத்து வந்தால் கரெக்டாக ஸ்டாப்பில் இறங்குவாங்க. அவனது சொந்த செலவில் இலவச டிக்கெட் வாங்கி கொடுத்த விதத்தில் சலிப்போடு கூற தீபிகாவின் பொறுமை காற்றில் பறந்தது. ஹலோ மிஸ்டர், என்ன சொன்ன? ஓசி டிக்கெட்டா? என்ன உன் அப்பன் வீட்டு காசில் ஓசி டிக்கெட் கொடுக்குறியோ?
ஏய், என்ன ஓவரா பேசுற? மரியாதை கெட்டுரும் பார்த்துக்க. அவனும் சளைக்காது கூறினான். நானும் பார்த்துட்டே இருக்கேன். இந்த ஆளு என்னமோ அவன் சொந்த செலவுல லேடிஸ்க்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கிற மாதிரி லேடிஸ் கிட்ட ஓவரா எகிறுறாரு. போதாத குறைக்கு அந்த ஆளுக்கு நீ என்ன எடுப்பா? கவர்மெண்ட் லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நாங்கள் போகிறோம். நாங்கள் டிக்கெட் எடுக்க முடியாமல் ஏதோ ஓசியில் பஸ்ஸில் ஏறி வர்ற மாதிரி பேசிட்டு இருக்க. உச்சஸ்தானியில் ஒலித்தது தீபிகாவின் குரல். என்னம்மா பார்க்க டீசெண்டாக இருக்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உன்கிட்ட யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணினாங்களா? அந்த பொம்பளையே பேசாமல் இருக்காங்க, நீ ஓவரா குதிக்கிற. யார்கிட்ட பிரச்சனை பண்ணுனா என்ன? நீங்கள் பேசின பேச்சுக்கு 2 பேரும் அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டாகணும். மன்னிப்பு கேட்கலன்னா என்ன பண்ணுவ? திமிரோடு கேட்டான் ஓசி டிக்கெட் பேர்வழி. இங்கே நடந்தது அத்தனையும் என் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போவே மீடியாவுக்கு சென்ட் பண்ணட்டுமா? மன்னிப்பு கேட்குறீங்களா? மொபைலில் டைப் செய்தபடி கேட்க வேறு வழியின்றி அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் இருவரும். அந்த பெண்ணோடு சேர்த்து தீபிகாவையும் இறக்கிவிட்டு சென்றது அப்பேருந்து. தீபிகாவிற்கு நன்றி கூறிய அப்பெண், எனக்கு சப்போர்ட் பண்ண போய் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு, சாரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, இவனுங்களை மாதிரி ஆளுங்களால தான் கவர்மெண்ட் கொண்டு வர நல்ல திட்டங்கள் கூட பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது. இவனுங்களை எல்லாம் அப்பப்போ கேட்கலன்னா ஓவராக ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் சரிதான். இங்கே பக்கத்தில் தான் எங்கள் வீடு. நீங்கள் எங்கே போகணும்? நான் ஈரோடு போகணும்க்கா. வாங்களேன், வீட்டுக்கு போயிட்டு போகலாம். இல்லைக்கா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே, பார்த்து போங்க என்று கூறி விடை பெற்றார் அந்த பெண்மணி. நடுவழியில் அடுத்த பேருந்து எப்பொழுது வருமென யோசித்த வண்ணம் நின்றிருந்தாள் தீபிகா. பேருந்து நிறுத்தம் சற்று தள்ளி இருக்க ஆள் அரவமின்றி இருந்தது அவ்விடம். பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடக்க துவங்க அவள் அருகே வந்து நின்றது அந்த கார். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.